மிக சிறப்பாக நடைத்து முடித்த விழா குழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கு என்னையும் சிறப்பாக அழைப்பாளராக மதித்து அழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு தருணம் இது. ஏனென்றால் நானும் இந்த பகுதியை சேர்ந்தவன், இதே ஊரை சேர்ந்தவன். நம் இளைஞர்கள் இன்று ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. பக்கத்து ஊர் இளைஞர்கள் எல்லாமே ஒண்ணுதான், இல்லை நம்ம வேறுபாடுகள் எதுவும் இல்லை. ஆனால் 30 டீமுக்கு மேல வந்து இங்க கலந்துருக்காங்க. ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ற ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில் நம்மள்கிட்ட இருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தையும் ஆரம்பிச்சு ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணி இது எவ்வளோ எஃபோர்ட் இருக்குன்னு நல்லா பண்ணி, அதனால அந்த கமிட்டிக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த விளையாட்டு வந்து நமக்கு வந்து சும்மா ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை. இந்த விளையாட்டு நம்ம அறியாம நமக்கு என்னென்ன கொடுக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட ஒரு இன்டெகிரிட்டி கொடுக்குது. நம்ம எல்லாம் ஒரு ஒற்றுமையா, இது வந்து வேற டீம் எந்த டீம் ஜெயிச்சாலும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட போய் கை கொடுத்து பரவாயில்ல, நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமேன்ற வருத்தத்தை கொடுக்காது. இது எங்க உங்களுக்கு உதவும் நீங்க இப்ப சொல்ல முடியாது. ஆனா எங்கெங்கெல்லாம் நீங்க தோல்வி அடைகிறீங்களோ நீங்க கண்டிப்பா தோல மாட்டீங்க. தோல்வி அடையும் போது தோலாம இருந்து நம்ம என்ன தவறு செய்திருக்கோம் அதை எப்படி சரி பண்ண முடியும். ரியல் லைஃப்ல இது பயங்கரமா உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ எல்லாத்தையும் கண்டிப்பா ரியல் லைஃப்ல உங்களுக்கு அப்ளை ஆகும். தோல்வி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை நீங்க வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, தப்பு இல்லை. என்ன தவறு செஞ்சிருக்கோம்னு மட்டும் பாருங்க. அடுத்த தடவை அந்த தவறை தெரிஞ்சுக்க பாருங்க. தோல்வி அடைய தான் நல்ல ஒரு பக்குவம் கிடைக்கும். அதனால தோல்வி அடைஞ்ச டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க அடுத்த முறை வெற்றி அடைவீங்கன்னு நான் வெற்றி அடைந்தவர்கள் மென்மேலும் இதை தக்க வைக்கிறதுக்கு சஸ்டெயின் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்துல ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம், அந்த சந்தோஷத்தை மட்டும் ரொம்ப சந்தோஷப்படலாம். ஆனா அதுக்கப்புறம் அதுக்கான உழைப்பை நீங்க இன்னும் நல்லா பண்ணுங்க. உங்களுக்குள்ள கலெக்டிவா ஒரே டீமை ஃபர்ஸ்ட் உருவாக்குங்க. வெளியூருக்கு போறீங்கன்னா ஒரு டீமா போக பாருங்க. ஏன்னா உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கணும். யாரோ ஒரு பெரிய பிளேயர் இதுக்குள்ள உருவாக வாய்ப்பு இருக்கு. அடுத்த 20 வருஷம் இந்த இளைய தலைமுறைகள் தான் நம்ம தான் இந்த ஊரை ஆள போகிறோம். ஆகையால் அந்த இளைய தலைமுறைகள் நல்ல எந்த ஒரு தவறான ஆக்டிவிட்டியும் இன்வால்வ் ஆகாம, எந்த ஒரு தப்பான செய்யாம இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தருணம் இதோட மட்டும் நின்று விடாமல் வெவ்வேறு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. டெய்லி நம்மளுடைய பாடியை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு, ஒரு வார்ம் அப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வாலிபால் போட்டு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். அதை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வருது, ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மனசோர்வு வரும், வீட்டில் ஒரு கஷ்டம் வருதுன்னா நீங்க அந்த கிரவுண்ட்ல வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா போதும். தேவையில்லாத இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நம்ம இங்கே கொண்டு வர வேண்டியது இருக்குது. நம்மளோட கடமை. யங்ஸ்டர்ஸ் 20 வயசு இருப்பீங்க, ஒரு 15 to 20 இயர்ஸ் அப்படின்னா அவ்வளோதான் உங்கள் வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 25 அதிகம். ஆனால் 25-30 வருஷம் இந்த ஊரை ஆள போகிறவங்க யாரு? இந்த இளைஞர்களாகிய நீங்கள் தான். ஸோ அதனால நீங்க கரெக்டான முறையில உங்களோட படிப்பா இருந்தாலும் உங்களோட தொழிலா இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு இந்த விளையாட்டு இருக்கும். இது எப்படி சொல்றேன்னா, கடைசி 2 ஓவர் நீங்க ரொம்ப வெறித்தனமா விளையாண்டுருப்பீங்க. ஆக்சுவலா அதுதான் நடக்கணும். ஒவ்வொரு மேட்ச்லயும் கடைசி 2 ஓவர்ன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. உங்களுடைய நாடி நரம்பு எல்லாத்தையும் போட்டு விளையாடுங்க. அதே மாதிரிதான் எந்த துறையை எடுத்தாலும் நீங்க அதுல உங்களுடைய சிந்தனைகளை கொடுத்து மேல வர பாருங்க. இந்த ஊரை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி. பாரத் மாதா கி வாழ்த்துக்கள் சொல்றது அவங்கடா தமிழா கடைசியா போடா நீ போடா சாப்பிட்டா சாப்பிட்டா என்ன ஒரு அந்த அண்ணன் வந்து ஓவர் போட
விளையாட்டு ஆரம்பிச்சானா இந்த போதை பொருட்களுக்கு வரவே வராது. நான் சொல்றது டெக்ஸ்ட் பேர் விஷயத்துல கிடைக்கும். இந்த போதையில வரைக்கும் விளையாட புடிச்சத்துல கிடைக்கும். கடைசி 5 ஒரு மேட்ச்ல நடக்கும். அந்த சந்தோஷம் கிடைக்கும் கேம்ல. ஸோ நீங்க அதனால கேம்ஸுக்கு நீங்க என்னன்னா பண்ணுங்க. அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்களாக மாறுமா? பவுண்டரி 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 பவுண்டரி